நாங்க மட்டும் இல்ல, கட்சியை சார்ந்தவங்க மட்டும் இல்ல, பொதுமக்களும் அனைவரும் ஒவ்வொரு பெண் குழந்தைகளும், பெற்றோர்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. இது ஒரு சவாலா இருந்தது. கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு பெரிய புடிப்பாங்களோ, புடிக்க மாட்டாங்களோன்ற ஒரு டவுட்டாவே எல்லாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆனா காவல்துறை வந்து இந்த கேஸ ஒரு சவாலா எடுத்து அந்த அக்யூஸ்ட புடிச்சிருக்காங்க நேற்றைய தினத்துல. இது நாங்க மிகுந்த எங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அந்த காவல்துறைக்கு செயல்பட்ட ஒவ்வொரு நபருக்கும், அதிகாரிகளுக்கும் நாங்க நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம். மற்றும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் அந்த குடும்பத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்க சப்போர்ட்டா இருப்போம்ட்டு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எதுக்கு உள்ள ஏன் போனீங்க? உள்ள எதுக்குன்னா, அந்த பாதிக்கப்பட்ட நபர், அந்த கொடுமையை செஞ்ச அந்த நபர் இங்க கவரப்பேட்டை ஸ்டேஷன்ல இருக்காரு. அவர் காவல்துறை அதிகாரியை பார்த்து, ஆய்வாளரை பார்த்து கடுமையான வழக்குகளை பதிவு செய்யும்படி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பதிவு பண்ண போகிறோம். அதுக்காக தான் மாவட்ட தலைவர் வந்திருக்காங்க, பொதுச் செயலாளர் அன்பலையா சிவகுமார், மாவட்ட நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க. வழக்கு ஸ்ட்ராங்காக இப்படி ஒரு வன்மையான சம்பவம் இனிமே எந்த இடத்துலையும் தமிழ்நாடு முழுவதும் கிடையாது. எங்கேயுமே யார் செய்யறதுக்கும் ஒரு பயம் வரணும். அந்த ஒரு குற்றவாளியை சாதாரணமாக ஒரு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி ஒரு தண்டனை ஒரு 7 வருஷமோ 14 வருஷமோ அப்படி இல்லாமல் அவனை நல்ல ஒரு தீர்ப்பு, அவருக்கு மரண தண்டனையை வழங்கும்படி நாங்கள் ரொம்ப கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிருக்கிறோம். சாதாரண ஒரு வழக்கை போட்டு அவரை ஒரு 7 வருஷம் அப்படி இப்படின்னு தள்ளாமல் அவர் வன்மையாக கண்டிக்கிறதுக்காக நாங்கள் வலியுறுத்தத்துக்காக காவல்துறையாண்டு வந்திருக்கிறோம். சுட்டு கொல்லணுங்க. அப்போதாங்க மறுபடியும் இந்த நாட்டில் மறுபடியும் எந்த ஒரு தவறும், ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த திராவிட மாடல் இந்த கட்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நிறைய பாலியல் குற்றங்கள் தான் நடைபெறுது. அது இந்த பகுதியில் மட்டும் இல்லை, நிறைய இந்த 3 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஆண்டுகளில் நிறைய பாலியல் குற்றங்கள் தான் நடைபெறுது. இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுத்து அவர் சுட்டு தள்ளினா தான் மறுபடியும் இந்த குற்றங்கள் நடக்காது இருக்கும். அதுதான் எங்களுடைய கருத்தாக. ஒரு தாயாக இருந்துக்குன்னு நானும் அந்த கருத்தை தான் பதிவு பண்ணுறேன்.